இப்போ இந்த முறை நடிகர் விஜய்னு ஒரு புது கட்சி வந்து அரசியலில் வர்றதுனால இந்த கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் அவர் ஒரு ஆப்ஷனாக போயிடுவார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவர் ஒரு ஆப்ஷனாக அவங்களாம் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏங்க அது வராரு, எல்லாம் கட்சி கணிகர்கள் கட்சி ஆரம்பித்த பூராமல் எல்லாமே வந்துட்டாங்க. அதெல்லாம் காலம்தான் பதில் சொல்லணும். அவர் என்ன பண்ண போகிறாரு? நாங்கள் தான் சொல்கிறோமே, நாங்கள் தெம்பாக இருக்கிறோம், எங்கள் மக்கள் எங்களோட நல்லா இருக்கிறாங்க, நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோங்கிற தெம்பில் நாங்கள் இருக்கிறோம், நம்பிக்கையில் இருக்கிறோம். தெம்புங்கிறத விட முழு நம்பிக்கையில் இருக்கிறோம். நாம் தமிழர் கட்சி, பிஜேபி போன்றவங்கெல்லாம் சொல்கிறாங்க விஜய் வருகையை பார்த்து திமுக தான் பயப்படுது அப்படின்னு. ஏங்க நாங்கள் பயப்படணும்? நாங்கள் எதுக்குங்க பயப்படணும்? அவர் வராரு, அவர் வந்தால் அவர் பிடிச்சதை பார்க்குறாரு, நாங்கள் அதை தாண்டி ஜெயிப்போன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேனே. அவர் மாநாட்டுக்கெல்லாம் பர்மிஷன் தர மாட்டீங்களாமே, அரசு தான் நிப்பாட்டுதுன்னு இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் அவங்க சும்மா அவங்க மாநாட்டை பிரபல்யப்படுத்துறதுக்காக சொல்கிறார். நானே மாநாடு, திமுக மாநாடு, ஆளுங்கட்சியில் மாநாடாக இருந்தபோது உரிய முறைப்படி நாங்கள் காவல்துறையில் அனுமதி வாங்கினோம். காவல்துறையில் அனுமதி வாங்கும்போது காவல்துறை எவ்வளோ கூட்டம் வரும்னு கேட்குறாங்க. எவ்வளோ கூட்டம் வரும்னா வண்டி எவ்வளோ வாகனங்கள் வரும்னு கேட்குறாங்க. வாகனங்கள் வண்டி எங்கே நிறுத்துவீங்கன்னு கேட்குறாங்க. இந்த மக்கள் வராங்களே, இவங்களுக்கு குடி தண்ணீர் எப்படி எவ்வளோ தூரம் கொடுப்பீங்க, என்ன அதுக்கு ஏற்பாடு என்ன பண்ணியிருக்கீங்கன்னு கேட்பாங்க. இவங்கெல்லாம் அவங்களுக்கு கழிவுநீர் வசதி என்ன செய்திருக்கிறீங்க, இயற்கை உபாதைகளை கழிப்பதற்கு என்ன வசதி, இதெல்லாம் காவல்துறை 21 கண்டிஷன் 22 கண்டிஷன் எங்ககிட்ட கேட்டு நாங்கள் பூரா எழுதி கொடுத்து தான் நாங்களே அனுமதி வாங்குவோம். நீங்கள் அதிமுக ஆட்சியில் நடந்தாலும் திமுக ஆட்சியில் இருந்தாலும் காவல்துறை வந்து அவங்க வந்து டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணணும், குடிக்க தண்ணி கொடுக்கணும், ஃபயர் எதுவும் வந்துடக்கூடாது, ஃபயர் சர்வீஸ் எல்லாம் ரெடியாக இருக்கணும், இப்படிலாம் பண்ணுவாங்கல்ல. அது என்ன அவர் நடத்துறதுக்கு நாங்கள் தடை போட்டுறலாம்? அவர் எல்லாம் கேட்டால் கொடுத்தா உடனே அனுமதி கொடுக்க போகிறாங்க. இதுக்கு என்ன இருக்கு? ஆர்பி உதயகுமார், தமிழிசை சவுந்தரராஜன், பிரேமலதா விஜயகாந்த் நிறைய பேர் இந்த குற்றச்சாட்டை உங்க மேலே வைக்கிறாங்க. எதுக்கு விஜய் வந்து நீங்க தடுக்கிறீங்க வைக்கிறீங்கன்னு சொல்லி. சரி, அவங்க வேற எதை பேச முடியும்? இதை தான் பேச முடியும் அவங்களால. வேற என்ன அவங்களால பேச முடியும்? இந்த ஆட்சியை பற்றி வேற எதுவும் அவங்களால குறை சொல்ல முடியல. நாங்கள் தடுக்கிறேன்றாங்க. அது ஏங்க அதெல்லாம் ஒரு காலமும் தளபதி அது மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க, இந்த ஆட்சியும் செய்யாது. இந்த இஷ்யூ பற்றி உங்களை ஒரு ப்ரெஸ் மீட்டில் கேட்கும்போது டாக்டர் தமிழிசை சொன்னதை குறிப்பிடும்போது நீங்கள் வந்து உரிமையில் பதில் சொல்லிட்டீங்க. ஏங்க அதெல்லாம் நான் எங்கேயாவது சொன்னதை காமிக்க சொல்லுங்க. நான் அந்த அம்மாங்கிட்டே நேராக கூப்பிட்டு பேசினேன். அம்மா, நான் ஒரு வார்த்தை கூட தப்பாக பேசலாமா அப்படின்னு அந்த அம்மாங்கிட்டே சொன்னேன். அந்த அம்மா சொன்னாங்க, நான் தங்கச்சி நீ பேச மாட்டேன்னு எனக்கு தெரியும்னு சொன்னாங்க. அது வேணும்னே திருச்சி போட்டிருக்காங்க. நான் உடனே இது கேள்விப்பட்டோன்னு அந்த அம்மாங்கிட்டே பேசினேன். ஓஹோ, அம்மா சொன்ன மாதிரி தான் கேக்குது அந்த ஆடியோல. இல்ல அது வேற ஏதோ வேற ஏதா இருக்கு. அவங்களெல்லாம் கேட்கணும், அந்த கேள்வியா என்கிட்ட கேட்கல, அவங்கள பத்தியா என்கிட்ட கேட்கலமா. ஏமா அதை போய் பேசிட்டீங்க? நீங்க அவங்க கிட்டே பேசிட்டீங்க, பேசி விளக்கம் கொடுத்து. நான் அவங்க கிட்ட நேரா உடனே பேசிட்டேன் அவங்க கிட்ட. ஓஹோ, ஸோ அப்போ அது ஒரு இஷ்யூ இல்லை அப்படின்றங்க. இன்னொரு விஷயம் எதிர்கட்சிகள்லாம் எழுப்பிட்டு இருக்கிறது, இப்போ சமீபத்தில் சென்னையில் நடந்த கார் ரேஸ், உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய முயற்சியில் அது வந்து நிறைய பாராட்டுகளும் உங்களுக்கு வந்து நிறைய வரதை பார்க்குறோம். ஒரு புது விதமான ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு. பட் இன்னொரு பக்கம் இது மக்களுக்கு தேவையான ஒரு விஷயமா, இதுக்கு ஏன் அரசு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு எதிர்கட்சிகள் கேட்குறாங்க. அவங்க ஒன்றும் இல்லை, இதே இது இளைஞர்கள் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கார் ரேஸ் பார்க்கல, நம்பர் 4 வச்சுருக்கீங்க, நம்பர் 1 நடத்துங்கன்னு சொல்லி அதுதான் ஆதரித்து தான் பேசுகிறாங்க. அவர் வெற்றிகரமாக இந்த கார் ரேஸை நடத்தி முடிச்சாரு. இது வரைக்கும் யாரும் இந்தியாவிலே நடத்தல, அவர் நடத்தியிருக்காருங்கிற பேர் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு பொங்குறாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவர் சிறப்பாக நடத்திட்டாரு. இல்ல அது வந்து நம்ம சிட்டிக்குள்ளேயே செய்யணுமா? பக்கத்துல மருத்துவமனை, இந்த பக்கம் அது பேரே கார் ரேஸ் இல்லம்மா, பேரே கார் ரேஸ் சிட்டிக்குள்ள நடத்துறதுக்கு தான் அது இடமே அப்படித்தானே அனுமதி கொடுக்குறாங்க. அந்த இல்ல ஆனா நமக்கே வந்து இருங்காட்டுக்கோட்டையில சில இடத்துல இதுக்குன்னே தனி இடம் இருக்குல்ல, ரேஸ் ட்ராக்கே இருக்குல்ல, நம்ம அங்க நடத்திருக்கலாமே அப்படின்றாங்க. ஏமா எனக்கு அதுல அதிகமான பரிச்சயம் இல்லை, ஆனா நான் கேள்விப்பட்டதை சொல்றேன். அந்த ரேஸை வந்து மக்கள் மத்தியில் அதை எல்லாரும் பார்க்குற மாதிரி நடத்தணுங்கிறதுக்காக தான் அதை நடத்துனாங்க. அதுல என்ன இருக்கு? இதுக்கு அரசு வந்து 40 கோடி ரூபாய் செலவு செஞ்சிருக்கு. அது வந்து தனியாருக்கு உதவுறதுக்கு இந்த 40 கோடி எதுக்கு அரசு செலவு செய்யணும்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க எதிர்கட்சியில். தெரியல, அது எனக்கு தெரியாது. 40 கோடி ஆயிருக்கான்லாம் தெரியாது. மாநகராட்சியிலேருந்து சாலையை சரி பண்ணி கொடுத்துருக்கோம். அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க என்னன்னு எனக்கு தெரியாதுங்க. எந்த ஒரு ரேஸும் இப்போ நம்ம செஸ் போட்டி நடத்துனாங்க, உலக நாட்டில் 180 நாட்டிலேருந்து வந்தாங்க. இந்த ஊருக்கு அதனால பொருளாதாரம் எவ்வளோ பேர் இங்கே வந்திருக்காங்க, போனாங்க, வந்தாங்க. ஒரு செயலை செய்கிற போது தான் இந்த ஊருக்கு பெருமையும் வருகிறது. அதனால் வரவும் இந்த அரசாங்கத்துக்கு சுற்றுலாத்துறையின் மூலமாக வருகிறவர்களும் வருகிறார்கள். எனவே ஒரு பக்கம் செலவு பண்ணாதான் மற்றவர்களை கவர முடியும். இனிமேல் வருஷம் உண்டா இது? இல்லை, அவர் தான் கேட்கணும், அது என்ன கேட்குது. ஓகே, இப்போ முதலமைச்சர் வெளிநாடு சென்றிருக்கிறார். தொடர்ந்து ஒரு ஆண்டுமே அவர் இந்த மாதிரி வெளிநாடு பயணங்கள் முதலீடுகளுக்காக மேற்கொள்றதை பார்க்க முடியுது.
பட் இது வந்து இது வரைக்கும் போன இதுலலாம் எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு எடப்பாடியார் கேட்குறாரு. அவர் எடப்பாடியார் போனார், எவ்வளோ கொண்டு வந்தார்? எடப்பாடியாரும் போனார்ல. இப்போ தான் தினந்தோறும் காலையில் நீங்கள் பத்திரிகை பிரட்டினால் இன்றைக்கு 900 கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடைபெற்றிருக்கிறது, 2000 கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடைபெற்றிருக்கிறது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், எந்த இடத்தில் எந்த நிறுவனம் என்பதையெல்லாம் விளக்கமாக தினந்தோறும் பத்திரிகையில் வந்திருக்கிறது. எனவே வேலை வாய்ப்பை புதுசாக படிச்சுட்டு வேலை இருக்காங்க, இந்த அரசாங்கம் என்ன முன்னடிக்க நடவடிக்கை எடுக்கலன்னா அதுக்கும் குறை சொல்கிறாங்க. நடவடிக்கை எடுத்து வெளிநாட்டிலேருந்து போய் கூட்டு வந்தோம்னா அதிக நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். திருப்பூரில் நம்ம பின்னலாடை நிறுவனம் இப்போ நகரத்தில் மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர் 7 நாள் வந்து குந்திருந்து இங்கே இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு போகிறாங்க. கரெக்ட். 7 நாள் கொண்டு நான் கரண்ட் ஃப்ரீயாக தரேன், இடம் தரேன்னு சொல்லி. அது மாதிரி நமக்கு நம்முடைய தமிழ்நாடு முன்னணியில் இருக்கிற மாநிலத்தை மேலும் முன்னணியில் கொண்டு வருவதற்காக மாண்பு முதலமைச்சர் எடுத்துகிற முடிவு அது. எனவே அவர் 2 தடவையும் போயிட்டு வந்தார், 2 தடவையும் இவ்வளோ பேருக்கு வேலை தருக்கு அறிக்கையாக கொடுத்துருக்கிறாரு. இல்லை, அது நீங்கள் சொன்னது தான் எதிர்கட்சி தலைவரும் கேட்குறாரு. இப்போ வெளி மாநிலத்திலேருந்து முதலமைச்சர்கள்லாம் இங்கே வந்து தமிழ்நாட்டு கம்பெனியெல்லாம் அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் அதை முதல்ல தடுக்கிறத விட்டுட்டு நீங்கள் வெளிநாட்டில் போய் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கீங்கன்னு எதிர்கட்சி. நீங்களா சொல்கிறீங்க, தப்பாக கேட்குறீங்க, சுற்றிட்டுலாம். இல்லை, அவர் எடப்பாடியார் சொன்னது. இல்லை அவர் சொன்ன, நீங்கள் சொல்லாதீங்க, அது மாதிரி நீங்கள் சொல்லக்கூடாது. வெளிநாட்டு நான் எடப்பாடியார் கேட்கறதா கேட்குறேன். நான் எடப்பாடி கேட்பார், அவர் கேட்கறதுக்கெல்லாம் பூரா நாங்கள் பதில் சொல்ல முடியாது. நானும் முதலமைச்சர் சென்றிருக்கிறது. ஒவ்வொரு முதலமைச்சரும் எப்படி முடிவெடுக்கிறாங்கன்னு. நம்முடைய முதலமைச்சர் வந்து செல்ஃபோனை கொண்டு வராரு. இன்னைக்கு இண்டஸ்ட்ரியலில் வந்து பெரிய ஹப்பு நம்ம டிரான்ஸ்போர்ட்டில் கார் தொழிற்சாலையில் நம்ம தான் ஹப்பு தமிழ்நாட்டில். ஆமாம். அப்படின்னா அப்புறம் இதெல்லாம் வந்து எப்படி வந்திருக்க முடியும்? செல்லுக்கு நம்ம தான் ஹப்பு. டாட்டா 50,000 கோடி போடுறாங்க. 50,000 கோடி ஒசூரில் புது ஏர்போர்ட் கொண்டு வரேன்றாரு. புது ஏர்போர்ட் அங்கேயே ஒசூரில் கொண்டு வருகிறாரு, இங்கே வந்து கொண்டு வரங்கிறாங்க. எப்படி எல்லாமே வெளிநாட்டு மாநிலங்களில் வந்து வரவங்களை வேலை வாய்ப்பு கொடுப்பது, படித்தவங்களுக்கு வேலை தருவதற்காக எடுத்து நடவடிக்கைகளை விமர்சனம் செய்வது எப்படி சரியா இருக்கு? தப்புமா இல்லை ஐயா. அதாவது இந்த மாதிரியான போய் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடும்போது நீங்கள் உடனே ஒப்பந்தம் போடும்போது எவ்வளோ எம்ஓ சைன் ஆகுதுன்ற தகவல் எல்லாம் மீடியாவில் வருது. இந்த மாற்று இது வந்து கடந்த ஆட்சியிலையும் வந்தது, இப்பயும் வருது. ஆனா இந்த வெள்ளை அறிக்கை எதுக்கு கேட்குறாங்கன்னா, இந்த போடுற ஒப்பந்தங்கள்ல எத்தனை கம்பெனிகள் ஆக்சுவலா வந்து அவங்க ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. நாளைக்கு முதலமைச்சர் வர போறாரு, அவர் சொல்ல போறாரு, அதை கேளுங்களேன், அதுல என்ன இருக்கு. அடுத்து நான் கேட்கணும்னு நினைச்சது, இந்த பள்ளி கல்வித்துறையில இப்போ ஒரு பெரிய சர்ச்சை போயிட்டு இருக்கு. ஒருத்தர் வந்து பேசிட்டாரு. இல்ல பள்ளி கல்வித்துறை அவர் அமைச்சர் பதில் சொல்லிட்டாரு. அதுல போய் என்ன இருக்கு பதில்? இல்ல, இப்ப அமைச்சரே வந்து ராஜினாமா பண்ணணும்ல ட்விட்டர்ல ட்ரெண்டிங் பண்றாங்க. அவர் வந்து ரிசைன் அன்பில் மகேஷ். உங்களுக்கு சமூக வலைதளங்களில் நேரடியாக குறை சொல்ல முடியாதவர்கள், அவர்கள் மனதில் தோன்றியதெல்லாம் அவர்கள் சமூக வலைதளங்கள் ட்ரெண்ட் பண்றாங்க. அதுக்கெல்லாம் பூரா அமைச்சர் நீட்டா பதில் சொன்னார். இது கல்வி கேட்கிற இடம், கல்வி சொல்லித்தர இடம், இங்க சமூக இதுக்கு மத சம்பந்தப்பட்டதுக்கு வேலை இல்லைங்கிறத அமைச்சர் சொல்லிட்டாரு. அப்புறம் அதையா என்கிட்ட கேட்குறீங்க? ரைட். இல்லை, அதில் வந்து இப்போ நம்ம 2 தலைமை ஆசிரியரை வந்து இடமாத்திருக்கோம். அவங்க மட்டுமே அதுக்கு பொறுப்புன்னு நம்ம சொல்ல முடியுமா? அவங்க வந்து ஒரு பலிகடா ஆக்கப்படுறாங்கன்ற ஒரு விமர்சனம் வருது. அது அவங்க சொல்லுவாங்கம்மா, அதுக்கெல்லாம் ஒரு கணக்கம்மா. அமைச்சர் சம்பந்தப்பட்ட அமைச்சர் இன்னைக்கு காலையில் அருமையாக பதில் சொல்லியிருக்காரு. அவர் சொல்லியிருக்கிறத அவர் அதை பிறகு நான் போய் அதில் எப்படி சொல்ல முடியும்? ஒரு கான்ட்ரடிக்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பக்கம் நீங்கள் வந்து முருகன் மாநாடு அப்படின்னு ஒன்று நடத்துகிறீங்க அறநிலையத்துறை சார்பில். அதில் வந்து பள்ளி மாணவர்கள் வந்து கந்த சஷ்டி கவசம் படிக்க வைப்போம், போட்டி நடத்துவோம், பாராயணம் செய்வோன்னு அதில் வந்து ஒரு ஆலோசனைகள் வழங்கப்படுது. இன்னொரு பக்கம் ஒருத்தர் வந்து மகாவிஷ்ணுன்னு ஒருத்தர் வந்து பேசினா அது கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். இது ரெண்டும் எப்படி பொருந்தி போகுன்ற கேள்வி. அதாவது ஒரு பக்கம் பிஜேபி சாமி கும்பிட்டா சரிக்கிறீங்க, நாங்கள் சாமி ஒரு அறநிலையத்துறை அமைச்சர் ஒரு காரியத்தை முன்னெடுத்து செஞ்சால் தப்புங்கிறாங்க. அவங்க செஞ்சா சரி, நாங்கள் செஞ்சால் தப்புங்கிறாங்க. கந்த சஷ்டி கவசங்கிறது அது சொன்னாவே மூச்சு பயிற்சி மாதிரி வரும். இயற்கையாகவே பெரிய அறிஞர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அது அங்கே சொல்லணுமாங்கிறதெல்லாம் தெரியாது. நீங்கள் தோழமை கட்சி பேசுகிறாங்கன்னா அவர் சொல்கிறது கணக்கு சரிதான். ஆனால் அதே நேரத்தில் அறநிலையத்துறை சார்பில் அமைச்சர் எடுத்தது இதுவரைக்கும் யாரும் செய்யாத அவர் செஞ்சிருக்கிறார். பழனியினுடைய முன்னேற்றம், கந்தர் சஷ்டி மாநாடு நடத்த காரணத்தால் பழனியினுடைய சாலைகள் சிப்பனிட்டப்பட்டிருக்கிறது, அங்கே போக்குவரத்து தீர்க்கப்பட்டிருக்கிறது, எல்லா அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு ஊர் முன்னேறதுக்கு தானே அது சரியாக வரும். நீங்கள் குறைய சொல்லியிருந்தா எப்படி? அது சரியாக வராது. அறநிலையத்துறை அமைச்சர் செஞ்சது 100% கரெக்ட் எங்களை பொறுத்த வரைக்கும்.
விமர்சனம் செய்யறவங்க செய்யறாங்க, அது போற அது வேற. எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் செய்து 100% சரியான செயல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.